यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய சேட்சித்தங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற பெரியாழ்வார் கண்ணபிரான் கானகத்திற்கு சென்று கன்றுகளை மேய்த்துவிட்டு மாலை அந்த கன்றுகள் பின்னாலே திரும்பி வருகிறான் அல்லவா, அதை கண்டு யசோதை மகிழ்ந்ததாக ஒரு 10 பாசுரம் அருளி செய்கிறார். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழி. இந்த 10 பாசுரங்கள் இந்த அனுபவத்தில் செல்லுகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் கன்றுகளை எல்லாம் மேய்த்து விட்டு வருகின்ற பொழுது எவ்வளவு அழகாக வருகிறான் என்று அந்த அனுபவத்தை எல்லோரும் வந்து காண வேண்டும். இனிமையான வஸ்து ஒன்றை கிடைத்தால் அதை தான் ஒருத்தன் மட்டும் சாப்பிடக்கூடாதான். இன்கனி தனி அருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருந்து புறத்தான் உண்டல் சாவாமருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த இனிமையான காட்சியை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் அழைத்து, ஞாலத்து புத்திரனை பெற்றவள் நான் ஒருத்தள்தான், நங்கமீர் நானே மற்ற யாரும் இல்லை என்று மற்றவர்களை பார்த்து சொன்னாலாம் அந்த கண்ணபிரானுடைய அழகை கண்டு. அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே என்ன சொல்லுகிறாள் என்றால், அந்த எம்பெருமான் அவனை பார்த்த உடனே ஓடிப்போய் அவனை அணைத்துக் கொள்ளுகிறாள். எதிரிலே இப்பொழுது மற்றவர்களை காட்டினவள் தானே நேரிலே சென்று அந்த கண்ணபிரானை அழைத்து கொண்டு அந்த கண்ணபிரானை அணைத்துக் கொண்டு அவனை பார்த்து, அப்பா, உன்னை நான் விடியற்காலையிலேயே கன்று மேய்க்க அனுப்பி வைத்து விட்டேன், நீயும் இப்படி சென்றாயே, எவ்வளவு நல்ல குழந்தை நீ எனக்கு ஒரு முத்தந்தா என்று அந்த கண்ணபிரானை வேண்டுவதாக 2வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கண்ணி நன்மா மதில் சூழ்தரு பூம்பொழில் காவிரி தென்னரங்கம் மன்னியசீர் மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வுகந்து இளங்கண்ணு மேய்க்கா சிறுகாலே ஓட்டி ஒருப்படுத்தேன் என்னில் மனம் வழியால் ஒரு பெண் இல்லை என் கொட்டனே மொத்தந்தா. கண்ணபிரானை இந்த 2வது பாசுரத்திலே அழைக்கின்ற பொழுது எப்படி அழைக்கிறாள் என்னால், திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானும் இந்த கண்ணபிரானும் ஒன்று என்ற அந்த தர்மிய ஐக்கியம், அத்தாலே இவனை என்ன சொல்லுகிறாள், திருவரங்கம் மன்னியசீர் மதுசூதனா என்றே சொல்லுகிறாள். ஆனால் இது யசோதைக்கு தெரியுமா என்ற கேள்வி நமக்கு வேண்டாம். யசோதா பாவனையிலே பாடுகின்ற பெரியாழ்வார் அவர் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம், அதாவது விசேஷமான ஞானம் அருளப் பெற்றவர் ஆகையினாலே அவருக்கு இது தெரியும் அல்லவா. ஆகையினாலே அந்த பாசுரம் அப்படி அமைந்திருக்கிறது. திருவரங்கத்தை எப்படி வர்ணிக்கிறார், கன்னி நன்மா மதில் என்று திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய மதில், அது நன்றாக கட்டும் காவலுமாயிருக்கிற மதிலாமது. கன்னி நன்மா மதில் எல்லாம் நன்றாக காவலாக இருக்கிற மதில். அப்படிப்பட்ட மதில் சூழ்ந்த திருவரங்கம் பெரிய கோவிலாம். கன்னி நன்மா மதில் சூழ்தரு காவிரி தென்னரங்கம் பூம்பொழில் காவிரி தென்னரங்கம் என்று பூம்பொழில்களாலே சூழப்பட்ட காவிரி, அதாவது காவிரி ஆற்றன் கரையிலே இருக்கக்கூடியதான தென்னரங்கம் என்றால் காவிரி ஆற்றிற்கு தெற்கிலே இருக்கக்கூடிய அரங்கம் என்றும் நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்ட தென்னரங்கம் என்னால் தென் என்பதற்கு அழகிய என்றும் பொருள் உண்டாகினாலே மிகவும் அழகிய திருவரங்கம் என்று திவ்ய தேசத்தை சொல்லி, அந்த திவ்ய தேசத்திலே மன்னியசீர் மதுசூதனா, அதிலே எப்பொழுதும் பொருந்தி எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே மதுசூதனனே, மது என்ற அரக்கனை அழித்தவனே என்றே அவனை அழைக்கிறாள் இந்த பாசுரத்திலே. திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன், அவனே இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான். நான் இது ஆழ்வார்கள் மத்திய ஆழ்வார்களுடைய பாசுரத்திலேயும் இது பல பல இடங்களிலே தெரிவிக்கப்படும். திருப்பான ஆழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அணியரங்கன் என்று, அவன் கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் எவனோ அவன்தான் அணியரங்கன் என்று தெரிவிக்கின்றார். ஆகையினாலே அப்படி திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருக்கின்ற மேன்மையை அல்லது சௌலபியத்தை உடையவனான அந்த கண்ணபிரானே
என்று நேரே அவனையே அழைக்கிறாள். மன்னி அசீர் மதுசூதனா கேசவா. கேசவா என்னால் என்ன? கேசவன் என்கிற சொல்லுக்கு பிரம்மா ருத்ரன் முதலானவர்களுக்கு தலைவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட உன்னை போய் நான் என்ன செய்தேன் என்றால், இளங்கன்று மேய்க்காம், நீ இளம் கன்றுகளை எல்லாம் மேய்க்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணினேன்? காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேன். அதுவும் என்ன செய்தேன் என்னால், சிறுகாலே ஊட்டி, மிகவும் விடியற்காலையிலேயே உனக்கு உணவை ஊட்டி ஒருப்படுத்தேன். இதற்கு நான் சம்மதித்து விட்டேன் என்கிறாள். என்ன காரணம்? எல்லாம் வாழ்வு உகந்து என்று உன்னை இளங்கன்னு மேய்க்க வாழ்வு உகந்துன்னா. வாழ்வு உகந்துன்னா என்ன? என்னால் ஏதோ நம்முடைய குலத்திற்கு சேர்ந்த தொழில், அந்த தொழிலை செய்தால்தான் நமக்கு வாழ்வு நடக்கும் என்று சில பேர் சொல்லுவது இல்லையா? என்ன பண்ணுவது, இதெல்லாம் வயிற்று பிழைப்பு என்று சொல்லுகிறா போலே நான் என்ன செய்தேன்? வாழ்வு உகந்து, வயிற்று பிழைப்பை உகந்து உன்னை போய் உன்னுடைய பருவத்தை பார்க்காமல் நான் உன்னை விடியற்காலையிலேயே எழுப்பினேன். எழுப்பினது மட்டுமா, உனக்கு சிறுகாலே ஊட்டி என்று அவசர அவசரமாக உனக்கு உணவையும் விட்டு கடைசியில் என்ன செய்தேன்? உன்னை நான் கானகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன். அதற்கு நான் சம்மதித்தேன் என்கிறாள் யசோதை. இன்றைக்கு கூட நம்முடைய இல்லங்களிலே இதுதான் பெரும்பாலும் நடக்கிறது. பள்ளிக்கூடங்களை எல்லாம் 7 மணி 7:30 மணி என்று காலை அத்தனை மணிக்கே வைத்து விட்டால் உடனே மிகவும் விடியற் காலையிலேயே குழந்தையை அவசர அவசரமாக எழுப்பி அதை நீராட்டி அதற்கு உணவு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதையும் அந்த வாயிலே திணித்து அதற்கு பிறகு அந்த குழந்தையை அள்ளி கொண்டு போய் அப்படி பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறா போல இங்கே யசோதை இவள் பண்ணினாளாம். என்ன செய்தாள்? வாழ்வு கேசவா பாவியேன், நான் எப்படிப்பட்ட பாவி, பாவியேனான நான் உன்னை வாழ்வு உகந்து இந்த குலதர்மத்தை நீ அனுஷ்டிக்க வேணுமே என்பதையே நினைத்து கொண்டு என்ன செய்தேன்? சிறுகாலே உனக்கு உணவு ஊட்டி உன்னை ஒருப்படுத்தேன். என்னில் மனம் வலியாள் ஒரு பெண் இல்லை. என்ன போல கொடிய மனது உடைய ஒரு பெண் உலகத்திலே ஒருத்தி இருப்பளோ? நிச்சயமாக சிறிய குழந்தையாயிற்று. இந்த குழந்தைக்கு இதெல்லாம் செய்தால் தகுமா? இந்த குழந்தை மிகவும் மென்மை உடையவதாயிற்று. இதை போய் விடியற்காலையிலே எழுப்பலாமா? எழுப்பி உணவை ஊட்டலாமா? அது மட்டுமல்ல, கானகத்திற்கு அனுப்பலாமா என்றெல்லாம் நினையாமல் வெறும் வாழ்வை மட்டும் நினைத்து நான் அப்படி செய்து விட்டேனே. என்னை போல மனம் வலியவள், மனத்திலே ஒரு திண்மை, அதாவது கடினமுடையவள் வேறு ஒருத்தியும் கிடையாது. முதல் பாசுரத்தில் இவனை போல ஒரு பிள்ளை பெற்ற தாய் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டவள். இந்த பாசுரத்திலே அவனை கானகத்திற்கு அனுப்பி வைத்து விட்ட வருத்தம் தோற்ற என்னில் மனம் வலியாள் ஒரு பெண்ணில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என் குட்டனே நீ ஒரு முத்தந்தா, இப்படி நான் வருந்தி கிடக்கின்ற என்னுடைய துன்பம் எல்லாம் தீர வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு முத்தம் தர வேண்டும். நீ ஒரு முத்தம் கொடுத்தாயானால் என்னுடைய துன்பம் எல்லாம் தீர்ந்து விடும் என்பதாக இந்த பாசுரத்திலே, 2ஆம் பாசுரத்திலே யசோதை கூறுவதாக அப்படி அற்புதமாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 3வது பாசுரம், அதிலே யசோதை என்ன சொல்லுகிறாள்? அப்பா, நீ கானகத்தை சென்று கன்றுகளை எல்லாம் மேய்த்த அலைச்சல் தீர நன்றாக நீராட வேண்டும். அதற்கு வேண்டியவற்றை எல்லாம் நான் சித்தம் செய்து வைத்திருக்கிறேன். நீ நீராடி விட்டு உணவு உண்ண வருவாயாக, உன்னுடைய தகப்பனாரும் காத்து கொண்டிருக்கிறார் என்று 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாளாம். காடுகளோடு போய் கண்ணுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கத்து தூளிகான் உன்னுடம்பு மேடமயில் தாயர் பெண்ணை மணாரா நீராட்டமைத்தேன் ஆடி அமுதுதை அப்பனும் உண்டிலன் உன்னோடுடனே உண்பான். கண்ணபிரான் காட்டிற்கு சென்றானே, அங்கே என்ன செய்தான் என்றால் காடுகளோடு போய் என்று, காடுகளோடு போய் என்னால் காடுகளுக்கு ஊடு உள்ளே சென்றான். உள்ளே போய் என்ன செய்தான்? கன்றுகள் மேய்த்து, அங்கே இருக்கக்கூடிய கன்றுகளை மேய்த்தான். பசுக்களை மேய்க்கிறத விட கன்றுகளை மேய்க்கிறது சிரமமான காரியமா? ஏனென்றால் கன்றுகள் ஓரிடத்துல நிற்காது, அது துள்ளி துள்ளி ஓடும். அதுகளை கட்டுப்படுத்தி அதுகளை மேய்ப்பது பசுக்களை மேய்ப்பதை விட சிரமமான காரியம். ஆனால் அத்தையும் கூட கண்ணன் செய்தான். எப்படி செய்தான் என்னால் கன்றுகள் மேய்த்து மரியோடி என்கிறார். மரியோடி என்னால் அதுகள் துள்ளி ஓடுகின்ற பொழுது அதன் எதிர்ப்புறத்திலே போய் நின்று அதை திருப்ப வேண்டும் அல்லவா? அந்த காரியத்தை எல்லாம் செய்தானாம். இப்படியெல்லாம் செய்தபடியினாலே என்ன ஆயிற்று? அவனுடைய உடம்பு பூரா அந்த கன்றுகளுடைய குழம்புகளாலே எழுப்பப்பட்ட புழுதி அது படிந்து
அப்படியே கற்றுத்தூளிகான் உன்னுடம்பு. கற்றுத்தூளி என்னால் கன்றுகளாலே எழுப்பப்பட்ட தூளி, அந்த தூசி உடம்பு முழுதும் படிந்து கிடக்கிறது. ஆகினாலே நீ என்ன பண்ண வேண்டும்? நீராட வேண்டும் என்று கூப்பிட்டாளாம். ஆனால் கண்ணன் சிறிது நேரத்தில், அதாவது கொஞ்சத்தில் நீராட வருவனா? வரவே மாட்டான். கீழே பார்த்தோம், வெண்ணெய் அளைந்த குணுங்கும் என்கிற திருமொழி பூரா இந்த அனுபவம் தான் நமக்கு நடந்து சென்றது. ஆனால் கடைசியாக எதை சொல்லி அவனை வசப்படுத்தினாள்? அப்பா, உன்னுடைய புழுதி அளைந்த பொன்மேனி, அதை நான் காண பெரிது முகப்பன் ஆகிலும் நப்பின்ன காணில் சிரிப்பள் என்று அந்த நப்பின்னை பிராட்டியை பற்றி சொன்ன உடனே அவன் ஓடி வந்தான் அல்லவா? ஆகினாலே இப்பொழுதும் அதையே சொல்லுகிறாள். அந்த நப்பின்னை பிராட்டியை இட்டு அவனை நீராட்ட அழைக்கிறாள். என்ன அழைக்கிறாள் தெரியுமோ? என்ன தெரிவிக்கிறாள்? அப்பா, கற்றுத்தூளிகான் உன்னுடம்பு, உடனே வந்து நீ குளிக்க வேண்டும். ஏனென்னால் பேடமயில் சாயல் பின்னை மணாளா என்று. பேடை மயில் என்னால் அதாவது பெண்மயில், பெண்மயில் போலே அப்படி அழகாய் இருப்பாளாம் நப்பின்னை. அப்படிப்பட்ட நப்பின்னையினுடைய மணவாளன் ஆகையினாலே நீ நீராடித்தான் ஆக வேண்டும். இல்லை என்னால் நப்பின்ன காணில் சிரிக்கும் என்ன, அதையும் நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். நீராட்டு அமைத்து வைத்தேன், நீ நீராடுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் என்று சொல்லி எண்ணெய் புளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், என் எத்தனை காரியம் நீராடுவதற்காக சித்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆயினால நீராட்டமைத்து வைத்தேன். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆடி அமுதுசை, நன்றாக நீராடி நீ அந்த வனத்திலே கன்றுகளை மேய்த்த அந்த களைப்பெல்லாம் தீரும்படியாக நன்றாக தீர்த்தமாடி அதற்கு பிறகு நீ வந்து அமுது செய்ய வேண்டும். நீ அமுது செய்ய வேண்டும் என்னால் என்ன காரணம் தெரியுமா? அப்பனும் உண்டிலன், நீ வந்து உண்ணவில்லை என்கின்ற காரணத்தினாலே உன்னுடைய தகப்பனார் அவரும் இன்னும் உணவு உட்கொள்ளாமல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உன்னோடு உடனே உண்பான் அப்பனும் உண்டிலன். உன்னோடு உண்பதற்காக என்னுடைய பிள்ளையோடு சேர்ந்துதான் நானும் உண்ணுவேன் என்று அவரும் காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே உன்னோடு உடனே உண்பான், உண்பதற்காக அப்பனும் உண்டிலன். ஆகையினாலே கண்ணா ஆடி அமுது செய் என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே கண்ணபிரானை அழைக்கிறாள். இது மூன்றாம் பாசுரத்து அனுபவம். இதற்கு மேலே இன்னும் இந்த அனுபவமானது தொடர்ந்து செல்லுகிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.